ஹலோ கைஸ், பிக் பாஸ் முடிஞ்சு இப்போ ஒருத்தராக இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். முன்னாடி வந்து அர்ச்சனா கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு மணிச்சந்திரா வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. பயங்கரமான உண்மைகள்லாம் போட்டு உடச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ரவீனாவை பற்றி அவர் என்ன சொன்னார், ரவீனாக்கும் அவருக்கும் பத்தினமான உண்மையை பற்றி என்ன சொன்னார் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம வெள்ளாவரியாக பார்க்கலாம். எல்லாமே பிக் பாஸ் உள்ள போகிறதுக்கு முன்னாடியே வந்து ரவீனாவும் மணியும் வந்து ரொம்ப க்ளோஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து முன்னாடியே வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இல்லை விளாக்ஸாக இருக்கட்டும், அவங்களோட யூடியூப் சேனலில் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியிலலாம் அண்ணன் அண்ணன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இது யார், இது மணி அண்ணா அப்படின்ற மாதிரி ரவீனா நிறைய இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் உள்ளே போனவனே அப்படி இல்லை. ஏன்னா இவங்களை அவங்க கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, அவங்க இவங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ரெண்டு பேருமே மாற்றி 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 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீ சொல்கிறத நான் கேட்குறேன், நான் சொல்கிறத நீ செய் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஆரம்ப காலகட்டத்தில் பார்க்கும்போது ரொம்பவே காண்டாச்சு. இதுங்க என்னடா இது ரெண்டும் இப்படி தெரிஞ்சிட்டு இருக்கே அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் வெளியில் இருக்கவங்க எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் ஒரு வேளை லவ் பண்ணுறாங்க போல, ஐ திங்க் இவங்க லவ் தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் மக்கள் வந்து நம்பிட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்து இவருக்கு வெளியில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சு. ஆனால் அது உள்ளே கிளாரிஃபை பண்ணுற மாதிரி மணி என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இவங்க தான் என்னோட அம்மாவை பார்த்துக்க சொன்னாங்க, ரவீனா அம்மா என்னை பார்த்துக்க சொன்னாங்க, ரவீனா அம்மா என்னை பார்த்துக்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல அவர் ரெஜிஸ்டர் பண்ணார். அதனால உள்ளே இருக்கவங்களாம் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து எங்கேஜாக இருக்காங்க, இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து உள்ளே இருக்கிறவங்களுக்கும் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு, வெளியில் இருக்கிறவங்களும் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஏன்னா நிறைய இடத்துல வந்து அவங்க தனிமையில் பேசும்போது அப்படி தான் நிறைய இடத்துல பேசியிருந்தாங்க. இப்போ வந்து மணிச்சந்திரா வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்தோடனே இதை பற்றின கேள்விகள் தான் அவர்கிட்ட அனல் பறக்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இதுக்கு மணிச்சந்திரா பெருசாக பதில் சொன்னது என்ன அப்படின்றத பார்க்கலாம். எல்லாருமே பொதுவாக கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ரவீனா கூட இருக்கீங்க, ரவீனா கூட இருந்தீங்க, இது எல்லாருமே வெளியில் இருக்கவங்களாம் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் ரெண்டு பேரும் எங்கேஜாக இருக்கீங்க, அதாவது வெளியில் எங்கேஜ்மெண்ட்டே நடந்துச்சு, லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது வந்து அவங்களோட அம்மாக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரியான நியூஸஸ்லாம் வெளியில் போகுது. இது உங்களோட பர்சனல் விஷயமா இருந்தால் கூட நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, இதுக்கு உங்களுக்குள்ள என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி மணிச்சந்திரா கிட்ட கேட்டாங்க. அதுக்கு மணி என்ன சொன்னார் அப்படின்னா, ஆமாம் எங்களுக்குள்ள வெளியில் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு விதமாக பழகிட்டு இருந்தோம். ஆனால் உள்ளே போன உடனே அவங்க ஆக்சுவலி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு வந்து இவங்க வந்து ரவீனாவும் உள்ளே வராங்கன்றது எனக்கு தெரிஞ்சது. ரவீனா உள்ளே வராங்க அப்படின்றது தெரிஞ்ச உடனே நம்ம உள்ளே போகலாமா வேண்டாமா, பிக் பாஸ்குள்ளே போகணுமா வேண்டாமா, எங்கே உள்ளே போனால் வந்து நமக்கு எதாவது பிரச்சனை வருமா, பிகாஸ் இவங்க தெரிஞ்சவங்கன்றதுனால இவங்க நம்மள எதாவது ப்ரொடெக்ட் பண்ணுவோமோ அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நான் முன்னாடியே யோசித்தேன். அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்துச்சு. அது என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி நான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தெரிஞ்ச பொண்ணு அந்த பொண்ணு எந்த ஒரு தப்பான வழியிலும் போயிடக்கூடாது, எந்த ஒரு தப்பும் பிக் பாஸில் பண்ணிடக்கூடாது, ஏன்னா அந்த பொண்ணோட பேர் வந்து கெட்டு போயிடும் அப்படின்ற ஒரு காரணத்தினால நான் ஒரு பண்ண ஒரு வேலை தான் அது, அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ரவீனா வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் ரவீனா கிட்ட பெருசாக பேசலை, அவங்க வந்து பிஸியாக இருக்காங்க. இப்போ வந்து ஜோடியில் அவங்க வந்து ரொம்பவே பிஸியாக இருக்காங்க, அவங்களோட ஒர்க் வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, என் ஒர்க் வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் இதை பற்றின ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே சொல்லும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நான் ரவீனாவை வச்சு தான் முன்னாடி வந்தேன், நான் ரவீனாவால் தான் இப்படி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நான் ரவீனாவால் தான் ஜெயிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதை கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கும் போது ரொம்பவே பெருமையாக இருக்குது. இது என்னோட ஹார்ட் ஒர்க் மட்டும்தான், ஆனால் இதை எல்லாருமே வந்து ரவீனாக்கு கொடுக்குறாங்க, அது பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, எனக்கும் ரவீனாக்கும் எந்த ஒரு விஷயமுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே, உங்களை உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை எங்களால் பார்க்க முடியுது, இப்போ வெளியில் எப்படி இருக்குது அப்படின்னாங்க. இல்லை இப்போ அவங்க வந்து பிஸியாக இருக்காங்க, அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் நாங்கள் வந்து எதுவும் பேசலை, இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க எந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி மணிச்சந்திரா ரொம்பவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ஆனால் என்னதான் சொன்னாலும் அவர் வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அவரும் ரவீனாவும் இருந்தது. மணி வந்து ஒரு நல்ல பிளேயர் அப்படின்றது அவரோட கேப்டன்சிக்கு அப்புறம் தான் மக்களுக்கு ப்ரூவ் பண்ணார் அப்படின்னு சொல்லணும், அவர் எந்த அளவுக்கு ஒரு கைண்டான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரவீனா முன்னாடி இல்லாமல் இருந்திருந்தாருன்னா அவரோட ஓன் கேம் பிளேவை வந்து மக்களுக்கு வந்து காமிச்சு அவர் அப்போலேருந்தே வந்து ஒரு ஃபேவரட் கண்டஸ்டண்ட்டாக இருந்து இன்னைக்கு அர்ச்சனா இல்லை அவர் கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ், ஷோ அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீன் டாக்கீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.